பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையா இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. நேற்றும் மீண்டும் என்று மாறாத ஜீவன கத்தாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை மயப்படுத்துறோம்ப்பா. ஆம் கத்தாவே, எபிரேஸ்டா இருந்து கத்தாவே 2020ஆம் ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபைகளை முடி சுட்டி கத்தாவே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அப்பா 2021ஆம் ஆண்டையும் கிருபையாக காண செய்து இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையும் கத்தாவே உண்மை துதிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தீங்களே. அந்த பெரிதான இறக்கத்திற்காக, தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக உங்க கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கத்தாவே, நான் சுத்த கிருபையப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கத்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய கண்களில் வைத்து நடக்க வேண்டிய வரையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீதின் வலது கத்தாவே நடத்தி வருகிறீங்களே, அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கிருபைகளுக்கு போதுமானது இருந்தது, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே புதிய புதிய கிருபைகளை கொடுத்து அப்பா எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இந்த நேற்றம் கத்தாவே நாங்கள் எங்களையும் அப்பா திருச்சிப்பள்ளியில் ஒவ்வொருவரையும் கத்தாவே சமூகத்தினாக சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ பாவங்கள் எல்லாத்தையும் கிருபாக மன்னித்து உடைய பரிசுத்தத்தினால ஒவ்வொருவரையும் கல்வி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கத்தாவை ஒரு முறை சுத்திகரிங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அப்பா இந்த ஆராதனை கத்தாவே அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம்ப்பா. அப்பா துவக்கம் முடிமுட்டைகளோடு கூட இடைபடுங்கப்பா. பாடப்போற பாடல்கள் கேட்கப்போற சாட்சிகள் சத்தியங்கள் ஒவ்வொன்று கத்தாவே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் பெயரங்களாக மாற்றி தாருங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கத்தாவே இந்த பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா அப்பா. எங்களுடைய ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கத்தாவே உங்களுடைய பிரசனம் அளவில்லாமல் கடந்து வருவதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கத்தாவே அப்பா நீங்க கத்தாவே எங்களை வளர்த்ததற்காக நன்றி ராஜா. ஆராதனை முழுவதும் கத்தாவே நீங்க வளர்த்தாங்க சகலத்தையும் கத்தாவே கருத்தை கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாத்தையும் சொல்றேன் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாக. நான் பாமாலை 10வது பாமாலையை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் எல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் தீராமை, ஆற்றலாய் காப்பரே தாம் சட்டை மறைவில் நாமை. ஈந்திடுவோம் இன்று நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வாதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்பு வார்வோன் வானாலை. பீரண்டரோ பராபரன் தயவை, சிந்தி பாயே போத போதும். போற்றிடு ஆன்மமேயல் மூழு
உள்ளமை நீயோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவராசிகள் யாவோ சபையாரே சேர்ந்தும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வார் ஆமென் ஆமென். காலை ஆராதனை ஜெபம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு மனித நாள். இதிலே கலி கூர்ந்து முயல கடவோம். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியவர்களை மறுரூபம் ஆங்கள். துன்மாக்கம் தான் செய்த துன்மாக்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலைகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டே புறக்கணியே. நான் எழுந்து என் தாவப்படத்திற்கு போய் தாவப்பனே பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உங்களை குமார் என்று சொல்லப்படுகிற நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, அதை பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னிதமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பதோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபர்களுக்காக சூத்திரம் செலுத்தவோ மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவோ அவருடைய உடலுக்கு மாத்துமாக்கு தேவையாக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்களே யாவரும் சுத்திரத்தோடும் தாங்க சத்தத்தோடும் பரம கிருபாசனை கூட சேர்ந்து நான் சொல்லிடப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வவல்லமையுள்ள இந்த ஏற்கனவே தப்பி போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியில விட்டு வழி வாழ்ந்து போனோம். இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித கடைசி வாக்குகளின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்குப்பா. தப்பிங்களை அறிக்கிற பொறுமையாயிரோ பாசத்துக்கு சீர்படுத்தோ மிகவும் இரக்கம் பின்னாவே இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த பக்தியும் நீதியும் தெரிந்து தொடர்ந்து வரேன். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபையை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்திலிருந்து கூட தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தன்னை பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்தியானத்தை சேர்த்தக்கதால் இத்தனத்தில் நாம் சேர்ந்து அவருக்கு பிரியமா இருக்கவோ இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாவில் பரிசுத்தமுள்ளதால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திருந்தலையோ அவருடைய பரிசுத்த ஆவியானவரையோ அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரவலுக்கு எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக நிராஜ் வருவதாக சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அந்நியங்களை எங்க பத்தைகள் எடுத்தாரோ வாங்கிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னியோ எங்கள் சூழ்நிலை பிரவேசிக்கப்படாமல் தீமழித்துக் கொள்ளும். ராஜ்யமும் மகிமையோ என்னிடைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே உதடுகளை திறந்தல்லோ அப்படி புகழை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரை சகாயம் பண்ண தீவிரியோ பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகளிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தில் நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி நம்ம சங்கீதம் பண்ண கடவோ வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதத்தை
பாட கடவோம் கத்ரி மகாதேவனு எல்லா தேவனுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார் உலகையில் இருக்கிறது பரவர்களோ அவருடையவைகள் சாந்தோடது அவரது உண்டாக்கினா வெட்டாந்தரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கிற்று நம்ம கத்திரக்கு முன்பாக நாம் பாய்ந்து குனிந்து மனிதர் பெயர கடவோ வாருங்கள் அவர் நம்முடைய தேவா நாம் ஒரு சின்னங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் அதில் கூப்பிடு போதும் சோழ நடந்தது போல உங்களுக்கு கிடைன படத்தோதையுங்கள் அங்கே முத்தாக சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியும் கண்டார்கள் ஆரோசித்து பலிபுரம் ஜனமன்றோம் என்னை பலிவர்கள் என்றும் சொல்லி இன்னொரு என்று என் கோபத்திலே ஆனாயிட்டே பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக அதிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலமிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 72 1 முதல் 19 வசனங்களை வாசிப்போம். Psalm 72 verses 1 to 19. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்கள் அவர் நியாயம் விசாரித்து ஏழின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கல் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையா பயந்திருப்பார்கள். புல்லர் புண்டவெளியின் மேல் பெய்யும் மலையை போலவும் பூமியை நனைக்கும் தூரலை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லையில் வரைக்கும் அவர் அரசாங்குவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷிஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவில் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் சோசரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு வெளிவனானை போலவா செய்யும். பூமியின் பிள்ளை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் எந்தெண்டைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாமாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு எந்த நிலைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதாகாலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஏசாயா chapter 42 1 to 7. The first reading is taken from the book of Isaiah, chapter 43, verses 1 to 7. The book of Isaiah, chapter 43, verses 1 to 7. Family of Jacob, the Lord created you. People of Israel, he formed you. He says, do not be afraid. I will set you free. I will send for you by name. You belong to me. You will pass through deep waters, but I will be with you.
You will pass through the rivers, but their waters will not sweep over you. You will walk through fire, but you will not be burned. The flames will not harm you. I am the Lord your God. I am the Holy One of Israel. I am the one who saves you. I will give up Egypt to set you free. I will give up Cush and Seba for you. You are priceless to me. I love you and honor you. So I will trade other people for you. I will give up other nations to save your lives. Do not be afraid. I am with you. I will bring your people back from the east. I will gather you from the west. I will say to the north, let them go. And I will say to the south, do not hold them back. Bring my sons from far away. Bring my daughters from the farthest places on earth. Bring back everyone who belongs to me. I created them to bring glory to me. I formed them and made them. Here ends the first reading. Praise be to thee, O Christ. வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 John chapter 5 verses 5 to 11. The second reading is taken from the first epistle of John chapter 5 verses 5 to 11. I repeat, the first epistle of John chapter 5 verses 5 to 11. Who is it that overcomes the world? Only the one who believes that Jesus is the Son of God. This is the one who came by water and blood, Jesus Christ. He did not come by water only, but by water and blood. And it is the Spirit who testifies, because the Spirit is the truth. For there are three that testify, the Spirit, the water, and the blood, and the three are in agreement. We accept human testimony, but God's testimony is greater, because it is the testimony of God, which He has given about His Son. Whoever believes in the Son of God accepts this testimony. Whoever does not believe God has made him out to be a liar, because they have not believed the testimony God has given about His Son. And this is the testimony God has given to us, eternal life, and this life is in His Son. Whoever has the Son has life. Whoever does not have the Son of God does not have life. Here ends the second reading. Praise be to thee, O Christ. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கண் செல்வோம். ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செவி பிள்ளைகளாகிய யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அருமையான ஓய்வு நாள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்றார். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி கொடிய நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் இந்த புதிய வருடம் துவங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் ஆராதனைகளை நாம் விட்டுவிட்டோம். இன்னும் வருகின்ற நாட்களிலே சித்தமானால் நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. மற்றும் திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் பாதுகாப்பாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறது. ஆகவே இந்த அருமையான நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெப சிந்தையோடு நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை புரிவாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த வருடத்திலே நமக்கு அந்த வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் பகிர்ந்து கொள்வேன். இன்று நமக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துள்ளோம். மேத்யூ சாப்டர் 8, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துள்ளோம். இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 முதல் 17 வசனங்கள் வரை அடங்கியுள்ள பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆண்டவருடைய அற்புதமான ஒரு செயல்பாடுகள் இந்த பகுதியிலே காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே தன்னுடைய தீர்க்க தரிசனமாக நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து இந்த பகுதியிலே கொடுக்கப்படுகிறது. அதைதான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த 3 அற்புதமான செயல்களை ஆண்டவர் செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியிலே ஒரு தொழுநோயாளி, லெப்ரசி தொழுநோயாளியை ஆண்டவர் குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் மலையில் இருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின் சென்றவர்களிலே அநேக திரளான ஜனங்கள் என்று கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை தன்னுடைய சுகத்திற்காக சென்றிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக சென்றிருக்கலாம். ஏதோ ஒரு அந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி திரளான ஜனங்கள் அனைவரும் பின் சென்றார்கள். அப்பொழுது ஒரு தொழுநோயாளி வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அந்த பகுதியிலே பார்த்தோம்னா அவ்வளவு திரளான ஜனங்கள் மத்தியிலும் ஒரு தொழுநோயாளி வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறின உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருகி அவருடைய அந்த மனிதனை தன்னுடைய கைகளினாலே நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன உடனே அவனுடைய தொழுநோயாளர் பகுதி அவனுக்கு சரீரத்திலிருந்து நீங்கினதாக இந்த பகுதியிலே காண்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி, நீ இதை குறித்து யாருக்கும் சொல்லாதிரு, எச்சரிக்கையாயிரு, நீ போய் உன்னுடைய ஆசாரியனுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அந்த நாட்களிலே தன்னுடைய சரீரத்திலே பலவீனம் நீங்கின பொழுது ஆசாரியர்களுக்கு சென்று காண்பித்து, எல்லாம் எனக்கு சரியாகிவிட்டது என்று அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று மோசே கட்டளையிட்ட அந்த சட்டத்திட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தொழுநோயாளர்களுடைய ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர் நமக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய இருதயத்தை அறிந்து அவனுடைய சரீரத்தில் இருந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்று எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று கூறினார். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. இன்றைய நாட்களிலே காலகட்டத்திலே புதிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான வியாதிகளோடு மாத்திரமல்ல, இந்த கொடிய கொரோனா கொள்ளை நோயிலும் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது ஆண்டவருக்கு சித்தம் உண்டு என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தொழுநோயாளி எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தபோது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தது போல, இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை வாஞ்சித்து விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே வருகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகம் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்திருந்தால் கப்பர்நகூமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசித்த போது முதல்ல
மலையில் இருந்து இறங்கின பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்ததா கப்பர் நகுமில் பிரவேசித்த போது, இந்த கப்பர் நகும் என்ற பகுதியானது அருமையான ஆண்டவர் எப்பொழுது செல்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அந்த இடத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒரு 100 பேருக்கு ஒரு தளபதியாக இருந்து பணிவிடை செய்கின்ற ஒரு மகன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுடைய வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாக, அதாவது நடக்க முடியாமல் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை என்ன செய்தான், வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அப்போ இந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் என கீழ் பணிபுரிகின்றவன் நடக்க முடியாமல் இருக்கிறான் என்று வேண்டிக் கொள்கின்ற பொழுது நான் சுகமாக்குவேன். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்வதை பாருங்கள், நீர் என் வீட்டில் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கூறுகின்றார். இதுல முதல் பகுதியில ஆண்டவருக்கு சித்தத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு, எனக்கு சுத்தமாகும் என்று. இரண்டாவது பகுதியில நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தை, அந்த வார்த்தையை என்ன செய்கின்றார், விசுவாசிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துதான் சுகமாக்க வேண்டும் இல்லை, நீர் இந்த இடத்திலே நின்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கின்ற வேளையிலே என்னுடைய வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று சொன்ன உடனே அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு, அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் ஏனென்றால் தன்னிடத்தில் வேலை செய்கின்றவனுடைய மீது கரிசனை, தன்னிடத்தில் வேலை செய்கின்றவனுக்கும் அவன் மீது சுகப்பட வேண்டும் என்று கரிசனையோடு இன்னாரிடத்தில் இவரிடத்தில் சென்றால் என்னுடைய வேலைக்காரன் சுகமாகுவான் என்று அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அதாவது அவ்வளவு ஜனங்கள், திரளான ஜனங்கள் மத்தியிலும் இப்படி இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இதுவரை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை அவன் விசுவாசித்தபடியினாலே 13ஆம் வசனத்திலே பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அநேக இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் ஏற்பட்டாலும் சரி, சோர்வுகள் ஏற்பட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை என்ன செய்வேன், சுகமாக்குவேன் என்று சொன்னது போல அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றப்பா, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே அந்த நாளிகையிலே, அதாவது அந்த நேரத்திலே அவன் வேலைக்காரன் என்ன செய்தானா, சுஸ்தமானான், அதாவது அவன் சுகம் பெற்றான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பகுதியிலே ஒரு வேலைக்காரன், அவனை குறித்து ஒரு நல்ல ஒரு கரிசனை வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் சுகமாக்கணும்ட்டு இல்லை, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறான், நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த வார்த்தையை விசுவாசித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தபடியே, நீ என்ன நினைச்ச, என் வேலைக்காரன் சுகமாகணும்னு நீ நினைச்ச, நீ விசுவாசத்தோடு என்னிடத்தில் வந்தாய், நான் உன்னை என்ன செய்கிறேன், உன்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வேன், விசுவாசத்தின்படி ஆக்கணும். அந்த நேரத்தில் அவர் சொல்லி முடிக்கவும் அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்தான், சுகமானான் என்று கொடுக்கப்படுது. முதலாவது, ஆண்டவருக்கு சித்தம் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் பார்த்திருந்தால் இந்த பகுதியிலே பேதுருனுடைய வீட்டிலே அவங்களுடைய மாமி ஜுரமாக கிடைக்கிறதை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அற்புதத்தை செய்கிறார். அப்பொழுது இவங்க சரீரத்திலே காய்ச்சலோடு படுத்திருக்கின்ற, அதாவது பலவீனத்தோடு படுத்திருக்கின்ற பேதுருனுடைய மாமியை ஆண்டவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சிலர் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். பேதுருவின் வீட்டிலே சென்ற உடனே ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய கையினாலே தொட்ட உடனே அவருடைய வல்லமை என்ன செய்கிறது,
புறப்பட்டு சென்ற உடனே அவளை விட்டு ஜுரம் என்ன செய்யிற்று? நீங்கிற்று. முதல் பகுதியில சித்தத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது தொடுதல், டச். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அதாவது அவருடைய கரத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் சுகம் நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களிலே கர்த்தர் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் கைகளை வைக்கின்றது உணர்கின்றவர்களே, அவருடைய வல்லமையின் மூலமாக நாம் சுகம் பெற்றவர்களாக நாம் காண முடியும் என்று இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறது பிரியமானவரே. அவளுடைய கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் பாருங்கள் எழுந்து பணிவிடை செய்கிறார். அப்போ அதற்கு முன்னால எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கு முன்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யாருக்குமே பணிவிடை செய்ய முடியாத சூழ்நிலை. எப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டு அவருடைய வல்லமையினாலே சுகம் பெற்ற பொழுது அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாள் என்று கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு பாருங்க, அஸ்தமான பொழுது அப்படின்னா சாயங்கால வேலையில பிசாசு பிடித்தவர்கள் அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அசுத்த ஆவிகளை அவர் தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் என்ன செய்தார்? சுத்தமான. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அநேகர் அசுத்தாவி பிடிச்சவங்க, பிசாசு பிடித்தவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம நினைக்கோம் இவ்வளவு பேர் எத்தனையோ பேர் சோழாம இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அன்னைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவ்வளவு பிசாசின் பிடியில இருந்தவங்க இருக்காங்க, அசுத்தாவி பிடித்தவங்க இருந்தாங்க, அவ்வளவு பலவீனத்தோடு இருந்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற வேளையிலும் அனைவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகம் கொடுத்ததாக இந்த பகுதியிலே காண்கிறோம் பிரியமானவர். இது எதற்காக என்றால், முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக என்ன செய்கிறார்? ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதை இந்த பகுதியிலே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கொடிய கொரோனா கொள்ளை நோயின் மத்தியிலும் அநேக பலவீனன் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அவருக்கு சித்தம் உண்டு. அவர் ஏற்ற வேளையிலே நம்மை குணமாக்குவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? முழுவதுமாக பற்றி பிடித்து கொண்டு நாம் விசுவாசிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, அவருடைய கரத்தினாலே நம்மை தொடுகின்ற வேளையிலே அவருடைய வல்லமையினாலே நாம் என்ன செய்கிறோம்? சுகம் பெற முடியும் என்பதை குறித்தும் 3 பகுதிகளை நாம் தியானித்தோம். ஒன்று, தொழுநோயாளியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துகிறார். பேதுருனுடைய மாமியை என்ன செய்கிறார்? அவங்களுக்கு இருந்த பலவீனங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் சுகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது சுகத்தை மட்டுமல்ல, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், என்னுடைய பிள்ளை என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், எனக்கு சித்தம் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய கரத்தினாலே வல்லமை உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சரீர சுகத்துக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்படுகிறோமா? இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே திருமறை அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருமறையின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். இந்த திருமறை வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கின்றே இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரிடத்திலே காணப்பட வேண்டும். அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றோமா? சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு அதிக நேரம் கொடுக்கின்றோம். ஆனால் அவருடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே.
இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, அன்றைக்கு தொழுநோயாளியை ஆண்டவர் சுகப்படுத்தினீரப்பா. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை நீர் சுகப்படுத்தினீர். பேதுருடைய மாமியை நீர் சுகப்படுத்தினீரப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை புரியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சரீர சுகத்தோடு மட்டுமல்ல, ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்வார்? தந்து நமக்கு வழி நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம். அன்றைக்கு நீங்கள் 3 அற்புதத்தை செய்து அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ததை போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தருகின்ற ஆசீர்வாதத்தையும் நீங்க தருகின்ற சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வது உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி புரியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. ஆம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, திறமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கணின்மணியை போல பாதுகாத்துக் கொடுங்கப்பா. சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, குறிப்பாக சரீர பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா உங்கள் சரீர பலவீனத்தை எல்லாவற்றையும் நீக்கி கொடுங்கப்பா. என்னுடைய அண்ணன் சபை உயர்ந்தனுக்காக, குடும்பத்திற்காக, செயலர், பொருளாளர், ஆண்டவரை நிர்வாக உறுப்பினர்கள், ராஜியா, சாம்சன், ஆசிரியர் மற்றும் ஆண்டவரே சுவாமி ராஜன் பிரதர், ஆண்டவரே சுவாமி அம்பர்நாத்ல இருக்கவங்க மற்றும் ஆண்டவரே சுவாமி சித்திர அண்ணன் மற்றும் ஆண்டவரே என்னுடைய திருச்சிபையின் சுரேஷ் பிரதர், ஆண்டவரே இந்த மற்றும் ஏஞ்சல் அக்கா குடும்பத்தினருக்காக மற்றும் ஆண்டவரே ஜாஸ்பர் மற்றும் ஜசூரன் மற்றும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு சாம் குடும்பத்துக்காக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற கலந்து கொள்ள முடியாத மற்றும் ஆண்டவரே ஜிம்லா குடும்பத்திற்காக ஜெபிக்கம்பா மற்றும் அற்புதம் அவங்களுக்காக மற்றும் ரோஸ்னி அக்கா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரத்துல தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சீக்கிரமாக நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆலயங்கள் ஆண்டவரே மதியான வேளையிலே ஆண்டவரே 2:30 மணி அளவிலே சீக்கிரமாக எல்லாம் கொரோனா இதெல்லாம் ஒளிந்து நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க தேவதை ஜெபிக்கிறோம். இந்த இடைப்பட்ட நாட்களிலே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய அன்பை பகிர்ந்துள்ள கிருபை புத்தகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானித்தோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றவர்களாக காணப்படுகின்ற பொழுது நீங்க தருகின்ற ஆண்டவரை வெளியேறப்பட்ட சுகத்தை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தை நீ தருகிறதுக்காக நன்றி சொல்றோம். உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவரே அந்த விசுவாச பாதையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை புரிய வேண்டியிருக்கிறோம். எங்களை உடைய இதுவே திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நான் 100ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். பூமி குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மனித கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் மேய்ச்சினார்களுமா இருக்கிறோம். அவர் வாசலில் திதையோடும் அவர் பிரபாவர்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரீங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்கு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாமத்தில் இருந்தா பரமதுக்கேறி சர்வலமுள்ள பிதாவாய் தேவனுடைய வலது பசி வீற்றிருக்கிறார். அவர் உயிரோட மனத்திலிருந்து ஆந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையோ பசவண்ட ஐக்கியமோ பாவம் மன்னிப்போம் சர்வவித்தல்லோ நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் அவையோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணன் எடுத்தாரோ இவ்வளவு மன்னிக்கிறது போல குற்றம் மன்னியோ சொல்லி பிரேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, இந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ. உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியோ, உங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. நேரெல்லாமல் எங்களுக்கு ஆயுத்தம் செய்கிற ஒருவரும் இல்லை. பராபரனே இருதயங்களை சுத்திகரியோ. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின் ஒரு 3ஆம் ஞாயிறின் சுருக்க ஜபம். ஆண்டவரே தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய ஜனத்தின் ஜபங்களை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இவைகள் என்று அறிகிற அறிவையோ அவை உண்மையாய் நிறைவேற்றிட பலத்தை எங்களுக்கு அளிக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நமது நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே என் தாய் நாட்டின் மீது கிருபாகற்றம் அருள வேண்டும் என்று உமை பிரார்த்திக்கிறோம். இந்திய தேச ஜனாதிபதிக்கோ மற்ற அரசாங்க தலைவருக்கோ ஞானமும் தெரிந்த புத்தியும் இருந்தோ. இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானம் நிலவும்படி கருணை புரியோ. நீதியும் பரிசுத்தாவின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்த நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து திருவுலத்தின்படி ஆண்டவரும் திருக்குமாரமாய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை அளியோ. ஆமென். சர்வவல்லமை தேவனே நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அறம் சாய்த்து களம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரை இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளிட்டது போல இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோ. ஆமென். சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காகவே சிந்தை விரும்புகிறோமாய தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேற்சாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாத அடியாரமாக நாங்கள் எந்த வல்லமைக்கும் பயப்பட முடியாது. என் சத்துக்கள் செய்கிற எல்லா பெண்களும் இருந்து கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை சுகமான பரம்பிதாவாய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதி எப்போதும் செய்கிறதற்கு நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசைகளை செய்கிற சர்வ வல்லமை நித்திய தேவனே, அத்திச்சார் மேலும் குருமார் மேலும் அவள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளுக்கு உத்தம பிரியமுள்ளவளால் நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேலும் ஓயாமல் பேச செய்துள்ளோம். கர்த்தாவே, என் காரிய கர்த்தர் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். Memory verse, my children. Who is it that overcomes the world? The one who believes that Jesus Christ is the Son of God. John chapter 1 verse 55. நாம் சாட்சிய நேரத்தில் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபையிலும் சொல்கிறார்கள். இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்.
Amen. இன்னும் சாட்சி சொல்கிறவர்கள் இன்னும் சொல்லலாம். சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவின் அருமையான நேற்காக நன்றி ராஜா. சாட்சி சொன்ன மகளுக்காக விசேஷமான ஜெபிக்கும் கத்தாவே. ஆம் கத்தாவே, அப்பா நீங்க கத்தாவே மகளை பதாவே மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகளை தாங்குவதற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே நாள் முழுவதும் கத்தாவே நம்மளை கிருபை முடிச்சதற்காக நன்றி ராஜா. துதி கடமை எல்லாத்தையும் சத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் ஒரே ஒரு பாடலை படித்துவிட்டு நாம் பிரேயருக்கு நாம் ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவன் என்ற பாடல் நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்ற மாறா இயேசுவை நான் பாடி துதிப்போ. நேற்றும் இன்றும் என்ற மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தளித்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தளித்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே.
இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்னே சரியேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னே சரியேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நாம் ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயா ஜீவியத்திற்கு இதுவே சட்டா ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயா ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும் ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யோ. ஜபமே ஜீவா ஜபம் ஜெயா ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவா ஜபம் ஜெயா ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கொடி நன்றி ராஜப்பா. இந்த ஜப வேலை கத்தாவே உங்களுடைய கரத்துல நாங்க கொட்டிக்கிறோம் ராஜா. கத்தாவே ஆவியானவரே அப்பா என்னோடு கூட இடைப்படுங்கப்பா. நாங்க எதற்காக ஜெபிக்க வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தாருங்க ராஜா. கத்தாவே நீ சொல்லியிருக்கீங்கப்பா, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேறுதலையும் சோதனையும் பண்ண வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண முடிக்கி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லிருக்கீங்கப்பா. இந்த நேரத்துல கத்தாவே அப்பா நாங்கள் கத்தாவே எங்களுடைய பாரத தேசத்துல அப்பா ஆளுகை செய்கிற பிள்ளைகளுக்காக பார்த்து நாங்க வருகிறோம்ப்பா. கத்தாவே அப்பா இந்த நாட்டில் கத்தாவே அப்பா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பிரைம் மினிஸ்டர் அப்பா, டிப்டி பிரைம் மினிஸ்டர் அப்பா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கத்தாவே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இன்னும் கத்தாவே ஸ்டேட் லெவல்ல உள்ள அப்போ ஒவ்வொரு அதிகாரியிலும் கத்தாவே உங்களுடைய கரத்துல கத்தாவே அப்பா ராஜாக்களின் இருதயத்தை கத்தா திருப்பிக்கிற தேவன் கத்தாவே அவரோடு கூட ஈடுபட்டு கத்தாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே நன்மை தருகிற அந்த எல்லா திட்டங்களையும் கத்தாவே நிறைவேற்றுகிற பாக்கியத்தை கத்தாவே அப்பா நாட்டு மக்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல கத்தாவே அப்பா நம்முடைய ரட்சகராகி தேவனுக்கு முன்பாக கத்தாவே இது நன்மையும் பிரியமா இருக்கு நாங்க பார்க்கிறோம்ப்பா. எல்லா மனுஷனும் கத்தாவே ரட்சிக்கப்படுவோம் அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை கத்தாவே அடையும் கத்தாவே அப்ப நீங்க சித்தமுள்ளவரா இருக்கீங்கப்பா. இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நேற்று காரியத்துல நாங்க கொடுக்கிற ராஜா. கத்தாவே சுமார் 700 கோடி மக்கள் கத்தாவே அப்பா இந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நீங்க ஒரு நோக்கத்தோடு உருவாக்குனீங்க ராஜா, படைத்தீங்க ராஜா. பாத்திரங்களா கத்தாவே பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. கத்தாவே அப்பா ஒவ்வொரு நாட்டிலும் கத்தாவே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அப்பா தேவனை அறிகிற அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை அப்பா உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை அப்பா நீங்க கொடுங்கப்பா. கல்வாரி சிறுவை கத்தாவே அப்பா அந்த 700 கோடி மக்களுக்காக கத்தாவே நீங்க உங்களுடைய பசுத்த ரத்தத்தை சிந்தி அப்பா உங்களுடைய உயிரை ஜீவ பலியாக கொடுத்து அப்பா விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பு கத்தாவே இந்த பிள்ளைகள் கடந்து போவதற்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக கத்தாவே அப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவுடைய காலத்துல கொடுக்கிறோம்ப்பா. கத்தா நீ கிருபியா கொடுத்த மிஷனரி ஆர்கனைசேஷனுக்காக நன்றி செலுத்துறோம். நீ கிருபியா கொடுத்த ஒவ்வொரு மிஷனரிக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. நீ கொடுத்த திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அப்ப நீங்க கொடுத்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க ஒவ்வொருவருக்கும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக கத்தாவே நாங்க கோட்டான கொடி நன்றி ராஜா. அப்ப அந்த பிள்ளைகள் மூலமா கத்தாவே இப்ப கல்வாரின் அன்பு கத்தாவே அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் கத்தாவே கடந்து செல்வதற்கான நேரத்தில் நாங்க ஜெபிக்கும் கத்தாவே. விசேஷமாக கத்தாவே அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள சைனா தேசம், பாரத தேசம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்கும் கத்தாவே அப்பா உம்முடைய அப்பா வல்லமை விளக்கிற நீட்டப்படுவதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. இங்க வருவதற்கும் கத்தாவே அப்பா இந்த பிள்ளைகள் கத்தாவே அப்பா உண்மை பற்றி அறிந்து கொள்கிற பாக்கியத்தை
கிருபையாக கொடுத்து கத்தாவே அப்போ ஒவ்வொருவரையும் கத்தாவே அப்போ உங்களுடைய ரத்தத்தினால கழுவி கத்தாவே சுத்திக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாட்டிலையும் கத்தாவே நடக்கிற எல்லா விதமான பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் கத்தாவே நீங்க அகற்றி போட்டு கத்தாவே எல்லா விதமான பலவான்களையும் கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால முந்தி கட்டினப்பா. நீங்க தான் கத்தாவே அப்ப அந்த பிள்ளைகளுடைய மன கண்களை திறந்து கர்த்தரே தெய்வம் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காக அப்ப நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்ப எங்க பாரத தேசத்தின் நன்மைக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தேசத்தில் நீங்க கொடுத்த எல்லா விதமான இயற்கை வளங்களுக்காக அப்ப ஏற்ற பருவ காலங்களை கத்த ஜனங்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிற எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே அப்ப இந்த பிறந்த பாரத தேசத்திலே கத்தாவே 1700க்கும் மேற்பட்ட வித்தியாசமான மொழி பேசுகிற ஜனங்கள் உண்டப்பா. 1750க்கும் மேற்பட்ட அப்ப இனங்கள் தேசம் எங்கும் பரவி இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகள் கத்தாவே உங்களுடைய சுவிசேஷம் கான்சல்வதற்காக நாங்க ஜெபிக்கும் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவள் செய்யற அப்ப கையிட்டு செய்யற காரியங்கள் கத்தாவே உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்ட ராஜா. கத்தாவே இப்ப இந்த நாடு முழுவதும் கத்தாவே உங்களுடைய கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் கத்தாவே இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விதமான பாவமான காரியங்கள் அகற்றப்படுவதற்காக நாங்கள் நேற்று ஜெபிக்கும் கத்தாவே. கத்தாவே அப்பா லஞ்சம் போன்ற அப்பா ஊழல் இல்லாத பாரத தேசமாக இந்த தேசத்தை உருவாக்குங்க ராஜா. அப்பா கத்தாவே மத்திய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கத்தா நடுவிலே நேர்மை காணப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அதே போல் கத்தாவே அப்பா இந்த நாட்டிலே கத்தாவே சுமார் 65 கோடி மக்கள் கத்தா விவசாயத்தை நம்பி வாழ்றாங்கப்பா. அப்பா இந்த விவசாயிகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. கடந்த 45 நாட்களாக கத்தாவே அப்பா அவர்கள் கத்தாவே தங்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த கடும் குளிர் காலத்திலே கத்தாவே அப்பா அவர்களுக்கு படுகிற அந்த கஷ்டத்திலே கத்தாவே அப்ப நீங்க தான் கத்தாவே கிருபையாக இறங்கி கத்தாவே அப்பா இந்த அரசாங்க அதிகாரத்திலிருந்து கத்தாவே அப்ப நீங்க இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கும் கத்தாவே. கத்தாவே அப்பா நீங்க அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் கத்தாவே அப்பா அரசாங்கம் கத்தாவே அப்ப நிறைவேற்ற கிருபையை நீங்க தாங்க ராஜா. கத்தாவே அப்ப வருங்காலையிலும் கத்தாவே அவளுக்குள்ள அப்ப எல்லா விதமான அப்பா சௌகரியம் கத்தாவே கிடைக்க கிருபை தாங்கப்பா. விசேஷமா கத்தாவே அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கத்தாவே அப்ப அவள் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு கத்தாவே அப்ப நல்ல விளைச்சல் கத்தாவே அப்ப அந்த பிரைஸிங் கிடைக்க கிருபை தாங்க ராஜா. கத்தாவே அவளுடைய உரிமைகள் பறிக்கப்படாதபடி கத்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல் கத்தாவே அப்பா பயிர் வச்சது கத்தாவே இப்ப பண்டக சாலையில கத்தாவே அப்பா அநேக இடங்களிலே அப்பா ஏற்படுத்த கிருபைகளை அப்பா இந்த அரசாங்கங்களுக்கு கொடுக்க கிருபை தாங்கிறப்பா. அதே போல் கத்தாவே நாட்டின் பாதுகாப்புக்காகவும் சமாதானத்துக்காக நாங்க வேண்டி நிற்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் அப்பா நீங்க தான் கத்தாவே உலகம் தரக்கூடாது சமாதானால் அப்பா அந்த நாட்டை கத்தாவே சமாதானம் நிரப்புவதற்காக நன்றிப்பா. அப்பா இந்த நாட்டின் கத்தாவே உங்களுடைய கரம் இடப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லை பகுதியை சுற்றிலும் உள்ள அப்பா அந்த நாடுகள் மத்தியிலே கத்தாவே ஒரு சமாதானத்தை நிறைவு செய்யுங்கப்பா. கத்தாவே அப்பா நாட்டின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இப்போ கத்தாவே இந்த ஜனவரி 26 நடைபெறுகிற அப்பா அந்த ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன்லையும் கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. எந்த விதமான தீவிரவாத சக்தியிலும் இடையூறுகளோ எதுவும் கத்தாவே அப்பா நாட்டிலே அப்பா டிஸ்டர்பன்ஸ் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல் கத்தாவே அப்பா ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே 138 கோடி மக்களின் கத்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. கத்தாவே இந்த கொடிய கொள்ளை நோய் கத்தாவே இந்த ஆண்டும் கத்தாவே தீவிரமாக பரவும் என்று சொல்றாங்கப்பா. ஜீவனுடைய காலத்திலே அப்ப நான் ஒப்படைத்துடுப்பா. நீங்க கத்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே கிருபினாலும் இறக்கத்தான் எங்களை முடி சூட்டுங்க ராஜா. கத்தாவே அதே போல் கத்தாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே போதை பொருளுக்கு நிறைய பேர் கத்தாவே அழிவுபட்டிருக்காங்க. விபச்சாரம் சூனியம் போன்ற பாவங்கள் ஓரினை சேர்க்கை போன்ற பாவத்திலிருந்து ஈடுபட்டவர்களின் பழைய நடத்தை கத்தாவே முற்றிலுமாட்டு கத்தாவே 2021 ஆண்டு கத்தாவே ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டாக அப்ப ஆசரிக்க கிருபையை கூடுங்க ராஜா. அதே போல் கத்தாவே அப்பா மே மாதத்துல நடக்கிற அப்பா ஸ்டேட் லெவல் நடக்கிற அந்த எலெக்ஷன்ஸ்க்காக பார்த்து வருகிறோம்ப்பா. அந்த தேர்தலை கத்தாவே நீங்க சுமூகமா கத்தாவே அமைதியான முறையில் நடத்தித்தாங்கப்பா. விசேஷமா கத்தாவே அஸ்ஸாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் போன்ற அப்பா மாநிலங்களுக்கு நடைபெறுகிற அந்த தேர்தல்களை கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள அந்த கவர்மெண்ட்ஸை கத்தாவே நீங்க எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொடுங்க ராஜா. இப்பொழுது கத்தாவே எங்களுக்கு குடும்பங்களிலே கத்தாவே அப்பா இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தை உடைக்கிற எல்லா விதமான சத்துருக்களை கத்தாவே சத்திரின் ஆவிகளை கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில முந்தி கட்டிரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தாவே சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. கத்தாவே சமீப காலமாக கத்தாவே
அப்பா அநேக பிள்ளைகள் கத்தாவே செல்போனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. அப்பா அவளை கத்தாவே அந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து கத்தாவே விடுவீங்கப்பா. ஆம் கத்தாவே அப்பா குடும்பங்களுக்குள்ள துணிகரமான கொலை செய்யற தூண்டும் பொல்லாத ஆவியின் கிரையில் கத்தாவே அப்பா எங்களுடைய நாட்டை விட்டே வெளியே போவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல் கத்தாவே குடும்பமா கத்தாவே சில இடங்களில் கத்தாவே தற்கொலையின் கிரையினால் கத்தாவே ஜனங்களை மாறிக்கொண்டு போகிற எல்லா வானசேலின் கிரைகளையும் கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த நேரத்தை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல் கத்தாவே அப்பா மக்கள் மத்தியிலே கத்தாவே அப்பா உண்மை பெற்றுக்கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்கிற கிருபையை நீங்க கொடுங்க ராஜா. அப்பா இந்த கொலை நோயின் மூலமாக கத்தாவே இதுவரையிலும் கத்தாவே பாரத தேசத்திலே அப்பா சுமார் 1.04 கோடி மக்கள் அப்பா பாதிக்கப்பட்ட போதும் கத்தாவே இந்த கிருபையினாலே கத்தாவே சுமார் 1 கோடி மக்கள் கத்தாவே குணமடைந்திருக்காங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. அதே போல நாங்கள் வாழ்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளுங்க வலியுறுத்துங்கப்பா. அவங்க கத்தாவே 19-20 லட்சம் கத்தாவே மக்கள் அப்பா பாதிக்கப்பட்ட போதும் கத்தாவே மிகுந்த கிருபையினாலே கத்தாவே 18.6 லட்சம் மக்களை குணமாக்கிட்டீங்க. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே அப்பா இதனுடைய வீரியம் கத்தாவே குறைந்து போவதற்காக நாங்கள் ஜெபிக்கும் கத்தாவே. இப்போ கத்தாவே எல்லா லாக்டவுனை ரிலீஸ் பண்ணி கத்தாவே அப்பா எல்லா மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் கத்தாவே ஆப்ரேட் பண்ணி அப்பா மீண்டும் கத்தாவே இந்த எக்கனாமிக் கண்டிஷன் கத்தாவே அப்பா 2 மாதங்களில் கத்தாவே மீண்டும் அந்த ட்ராக்குக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதற்காக நன்றி ராஜா. இந்த 2021 ஆண்டு கத்தாவே எல்லாருக்கும் கத்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக நீங்க மாற்றி தாங்க ராஜா. அதே நேரத்தில் கத்தாவே அப்பா இந்த விதமான கொள்ளை நோய்கள் அப்பா குடங்கள் மூலமாக கத்தாவே வருகிற எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்து கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. அதே போல் கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கிருபையினாலே கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து அப்பா இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நடத்துவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா இப்போ கத்தாவே உங்களுடைய கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் அப்பா ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலத்தில் கத்தாவே அப்பா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த நேரத்தில் நம்முடைய கருத்துல கொடுக்கிறோப்பா. இந்த திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கருத்துல கொடுக்கிறோப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கருத்துல கொடுக்கிறோப்பா. அப்பா நீங்க விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ அப்பா எங்களை ஒரு முறையை சுத்திகரிங்க ராஜா. இந்த ஆண்டுக்கு கத்தாவே தயவினாலே அன்பினாலே அப்பா எங்களை குடும்பமாக கத்தாவே காண செய்தீங்க ராஜா. ஆம் கத்தாவே 2020 ஆண்டுல இருந்த பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்களை கத்தாவே அப்பா எங்க மத்தியில இல்லைப்பா. லட்சக்கணக்கான மக்களை கத்தாவே கொடிய நோய் வாரிக்கொண்டு போனாங்க கத்தாவே. இப்படி மிகுந்த கிருபினாலே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களை உற்றா உறவினர்களையும் அப்பா திருச்சபை பிள்ளை ஒவ்வொருவரையும் கத்தாவே அப்ப நீங்க கிருபையாக பாதுகாத்துக்கொண்டீங்க. அந்த பெரிதான இறக்கத்திற்காக கிருபைக்காக தயவுக்காக நன்றி ராஜா. இந்த 2021 ஆண்டு கத்தாவே உங்களுடைய கருத்து நாங்கள் கொடுத்துட்டப்பா. ஆம் கத்தாவே எங்களை காக்கிற தேவன் எங்கள் முன்பாக நீங்க செல்றீங்கப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தின்படி கத்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்க கத்தாவே எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களை கத்தாவே வழிநடத்தி கொண்டு செல்வதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போ கத்தாவே இந்த மாபெரும் கடைசி கால எழுப்பவரை கத்தாவே அப்பா அதிசீக்கத்தை கத்தாவே நீங்க கட்டளையிட போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே இந்த நேரத்துல கத்தாவே அப்பா மக்கள் கத்தாவே பாவத்திற்காக கத்தாவே மனசாவப்படுகிற அந்த கிருபையே கொடுங்க ராஜா. உண்மையான தெய்வ பயம் கத்தாவே அப்பா மக்கள் மத்தியில ஏற்பட கிருபையை தாங்க ராஜா. அதே போல் கத்தாவே அந்த ஆழ்ந்த சுத்திகரித்தலை கத்தாவே அப்பா நீங்க கட்டளை எடுங்க ராஜா. உண்மையான மனஸ்தானம் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருதயத்திலே ஏற்பட கிருபை தாங்கப்பா. இந்த ஆவிக்கிற வல்லமை கத்தாவே இப்ப சபைகளிலே ஊற்றப்படுவதற்காக அப்பா நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. நான் கத்தாவே அப்பா எங்க பிள்ளைகள் மேலே கத்தாவே அப்ப நீங்க மாம்சமான யாருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே அபிஷேகத்தால் நிரப்பி கத்தாவே இந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகி கத்தாவே உமக்காக கத்தாவே ஓடுகிற பாக்கியத்தை அப்ப நீங்க கொடுங்க ராஜா. ஆம் கத்தாவே அதே நேரத்தில் கத்தாவே நாங்களும் கத்தாவே உண்மை பற்றி மக்கள் மத்தியிலே கத்தாவே அறிவிக்க பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. இங்க வரும்போது கத்தாவே அநேக மக்களை கத்தாவே இந்த மந்திரை சேர்க்கிற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே அப்ப நீங்க உபயோகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீ பாதுகாத்து கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. இப்ப கத்தாவே திருச்சபை பிள்ளைகளுக்காக அப்பா சுகபீரமா இருக்க பிள்ளைகளுக்காக பார்த்து மாறிக்கிறோம்ப்பா. விசேஷமா கத்தாவே முத்துராஜ் பிரதரை உங்களுடைய கருத்தில் நாங்க கூட்டிக்கிறோம்ப்பா. அப்ப அது நேரத்தை கதை கடந்த அந்த பாதலை கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை தாங்கினதுப்பா. அப்பா மகனுடைய பலவீனங்களை கத்தாவே பலம் பரிபூர்ணமாக ராஜா. நன்றி ராஜா. எல்லா ஆபரேஷனையும் கத்தாவே சக்சஸ்ஃபுல்லா முடித்து கொடுத்தீங்க. நன்றி ராஜா. இப்போ கத்தாவே அதி சீக்கிரத்துல கத்தாவே எல்லா விதமான பழுது போன அப்ப எல்லா உறுப்புகளையும் கத்தாவே அப்ப நீங்க புதிதாக்கி கத்தாவே எல்லா சுகத்தை கொடுத்து கத்தாவே எல்லா விதமான காயங்களும் கத்தாவே அப்ப கம்ப்ளீட்டா கத்தாவே அப்ப பூரணமா கத்தாவே அப்பா அது நல்ல விதமாக வந்து கத்தாவே மகன் கத்தாவே டிஸ்சார்ஜ் ஆகி வர கிருபையை தாங்க ராஜா. காரணம் அந்த பாதலை கத்தாவே அப்பா நீங்க எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, மகனுக்கு பலப்படுத்துறீங்க. ஆம் கத்தாவே எல்லா விதமான
பெயினையும் கத்தாவே அப்பா நீங்க கல்வாரி சிலுவை எங்களுக்காக சுமந்து தீர்த்தீங்க ராஜா. இந்த நேத்திரம் கத்தாவே அப்பா ஏசாயா 53:5 கத்தாவே திருச்சபையாக கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்திலே அனுப்பி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வல்லமையுள்ள கரம் கத்தாவே மகன் மேலே இப்போது படுவதற்காக தொட்டதற்காக அப்பா அவங்க தலைமுள்ள குணத்தினால் கரத்தினால் நீங்க தொட்டதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கத்தாவே நீங்க வழிநடத்துங்க. அதுக்கு செலுத்துறது பிரதற்காக விசேஷமா கத்தாவே அப்பா பிரதர்களை காலையில் உள்ள அந்த பொண்ணு எல்லாம் கத்தாவே கம்ப்ளீட்டா கத்தாவே அப்ப நீங்க குணமாக்கி கத்தாவே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே ஜான்சி ஃபாதருக்காக விசேஷமா கத்தாவே அப்பா உங்களுடைய கரம் கத்தாவே மட்டும் கத்தாவே வழிநடத்தி கொண்டு வந்தது. இனிமேலும் கத்தாவே ஹல்லேலூயா எல்லா கிருபையிலையும் கத்தாவே நீங்க கூட்டி கொடுத்து கத்தாவே ஹல்லேலூயா எல்லா விதமான பலவீனத்தை எடுத்து போவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே சுதா சிசு கொடுத்த நல்ல சுகத்திற்காக ராஜா. தாங்களே தங்களுடைய காரியங்களை செய்யற அளவுக்கு கத்தாவே பலத்தினால் இடை கட்டினீங்க ராஜா. நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே காந்தி பிரதருக்கும் கத்தாவே நல்ல அப்போ அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே உங்களுடைய காரியத்துல நீங்க பராமரித்துக் கொண்டுப்பா. அதே போல் கத்தாவே அப்பா நீங்க இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே கடந்த ஆண்டு முழுவதும் கிடைக்க கூடாத பெரிய காரியங்களை செய்தீங்கப்பா. அதற்காக இந்த நாளிலே கத்தாவே நீ கொடுத்த வாக்குத்தத்தம் கத்தாவே கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் என்ற வசனம் கத்தாவே ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே இந்த 12 மாசங்களும் கத்தாவே அப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக செல்கிறபடினால் கோடி நன்றி ராஜா. இஸ்ரவேலின் தேவன் கத்தாவே பிறகே இருந்து கத்தாவே எனக்கு காக்கிறவராக வருகிறப்பா. உலகம் முழுவதும் கத்தாவே அப்பா இன்னும் வீரியமுள்ள அந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டாலும் கத்தாவே நீங்க கூட இருக்கு அப்படின்னா அப்ப நாங்கள் உமக்கு பின் செல்கிறோம் அப்படின்னா நாங்கள் கத்தாவே உங்களுடைய அடிசுவட்டை பின்பற்றி நடக்கிற அப்படின்னா நீங்க எங்களுக்கு முன்பதாக போகிற அப்படின்னா கத்தாவே எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து கத்தாவே எங்களை பாதுகாத்து வழியிருக்க நன்றி ராஜா. உங்களுடைய பிரசனத்தால் எங்களை மூடுங்க ராஜா. அப்ப நாங்கள் கத்தாவே உங்களுடைய பிரசனத்தை கத்தாவே சுமந்து செல்கிற பாத்திரங்களாக நாளிலே கத்தா ஒரு விசேஷ கிருபையினாலே ஒரு விசேஷ அபிஷேகத்தினாலே கத்தாவே எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. எங்க சென்றாலும் கத்தாவே எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற பிள்ளைகள் கத்தாவே உண்மைக்கான கிருபையை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. நாமத்தான எதை கேட்டாலும் சேருவேன் என்று சொன்னீங்களே தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த அபிஷேகத்தை இந்த நேரத்துல அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கத்தாவே ஹல்லேலூயா. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க ராஜா. அப்பா உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க ராஜா. எங்கள் பிள்ளைகளை கத்தாவே அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த ஆண்டு கத்தாவே ஒரு விசேஷமான ஆண்டாக அப்பா நீங்க எங்களுக்கு தந்து கத்தாவே இந்த சென்ட் பீட்டர் தமிழ் சர்ச் கத்தாவே ஒரு விசேஷ ஆண்டாக மாற்றி கொடுத்து கத்தாவே உலகம் எங்களை பார்க்கும்போது கத்தாவே உங்களுடைய பிரசனத்தை கத்தாவே எங்கள் மூலமாக பார்த்து கத்தாவே அநேக பிள்ளைகள் வச்சுக்க அநேக பிள்ளைகளோட அப்பா வியாதிகள் குணமாக அநேக பிள்ளைகளை கத்தாவே சத்ருவின் பிடியிலிருந்து கத்தாவே அப்பா விடுவித்து கத்தாவே உமக்கு மகிமை உள்ள பாத்திரங்களாக மாற்றுகிற பாத்திரங்களாக திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொரு கத்தாவே எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா. ஒரு வேலை கத்தாவே 2020 ஆண்டு வரையும் கத்தாவே ஹல்லேலூயா. அப்பா நீங்க விரும்புறபடி நாங்கள் நடக்காம இருந்திருக்கலாம்ப்பா. மன்னிங்க ராஜா. இந்த நேரத்துல கத்தாவே இந்த 2021 ஆண்டு கத்தாவே ஒரு புது எண்ணெயாரிகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒரு புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்பா. பாலையெல்லாம் ஒளிந்து போனப்பா. எல்லாம் போய்தான் என்ன ராஜா. கத்தாவே அப்பா கிறிஸ்தியங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரிசில செய்து முடிச்சீங்கப்பா. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கத்தாவே இந்த நாமத்தாலே அப்பா உங்களுடைய ரத்தத்தால் நாங்கள் பெற்று கத்தாவே ஹல்லேலூயா. அநேக மக்களை கத்தாவே அப்பா உங்களுடைய ரட்சிப்புக்கு அப்பா கொண்டு வருகிற பாத்திரங்களாக எங்களை வழிநடத்துங்க ராஜா. கத்தாவே அப்ப நீங்க எங்களை சுற்றி மக்கள் மேல இருந்து கத்தாவே பாதுகாத்து கொண்டு வரீங்க நன்றி ராஜா. சொல்லப்படி கத்தாவே அப்ப நீங்க எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு கோட்டையா இருக்கிறீங்கப்பா. நீங்க என் தேவனா இருக்கிறீங்க. நாங்க நம்பியிருக்கிற துன்பமா இருக்கிறீங்கப்பா. கத்தாவே அப்பா நீங்க என்ன நாமத்தை அறிந்திருக்க அப்படின்னா உயர்ந்த அடைக்கல வாய்ப்பு சொன்னீங்களே உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து பாதுகாத்துக்கணும்ப்பா. எங்களுடைய ஜீவன் கத்தாவே கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்க அப்படின்னா ஹல்லேலூயா. உமக்கு எப்பொழுதும் கத்தாவே நன்றி செலுத்தி கத்தாவே துதித்து கொண்டே இந்த ஆண்டை கடந்து செல்ல ஹல்லேலூயா. நீங்க கிருபை செய்து நன்றி ராஜா. கத்த எங்களுக்கு முன்பாக நீங்க செல்றீங்க. பிறகு இருந்து என்னை காக்கிறவராக நீங்க வரீங்கப்பா. ஆகையால் நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் கத்தாவே இந்த ஆண்டை கத்தாவே வெற்றிக்கிற கிருபையை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க தருவதற்காக கோடால கொடி நன்றிப்பா. துதி கனமயமே எல்லாத்தையும் சேர்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனைகள் 342 பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் சந்நிரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் சந்நிரால் என்னுள்ளம் கழுவிடுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோடின் நோய்களை நீக்கிறவர் பாவியன் பாவனை நீக்கினீரே. பாரோடின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனை நீக்கினீரே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வெகுவாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வெகுவாருமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே அது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஆராயம் தோக்கு முதல் முடியும் மட்டும் கத்தவங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. அப்பா, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கத்தாவே மத்திய 8 மூலமாக கத்தவங்களோடு கூட இடைப்பட்டீங்களா ராஜா. நன்றி ராஜா. விசுவாசம் உள்ளவளாக இந்த ஆண்டிலே நாங்கள் வாழங்களை கற்றுத்தாங்க ராஜா. இந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னீங்கப்பா, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக என்று சொன்னீங்க. அப்பா, உங்களுடைய வார்த்தை கத்தாவே ஜீவன் உள்ள வார்த்தை கத்தாவே, அதை நாங்க அப்படியே கத்தாவே விசுவாசிக்கிற கிருபைகள் தாங்க ராஜா. முழுவதுமாக கத்தாவே அப்படியே விசுவாசித்து நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. 2021 ஆண்டை இந்த கிருபையாக காண செய்யுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. அது உணர்ந்தவர்களாக கத்தாவே இந்த ஆண்டை நம் நடத்த கிருபையை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா, உங்களுடைய வல்லமை கத்தாவே அந்த பேதுருவின் மாமி தொட்ட பொழுது கத்தாவை கடந்து சென்றது ராஜா. ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமையில கரம் கத்தாவை எங்களை நடத்தட்டுப்பா. நீங்க வாயினால் சொன்ன உங்களோட வாக்கு தத்தங்கள் இந்த கருத்தினால் நிறைவேற்றி கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. இந்த திருச்சபையில் உள்ள சுகவீனமுள்ள உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கத்தாவே அந்த வல்லமை உள்ள கரம் கத்தாவை இப்பொழுது ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எவ்வாறு கத்தாவே அந்த பேதுருவின் மாமியின் கரத்தை நீங்க தொட்டீங்களோ கத்தாவே, தொட்ட சமயத்துல கத்தாவே அந்த ஜுரம் அப்படி பறந்து போனதுப்பா. அதே போல் கத்தாவே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, எத்தனை ஆண்டுகளோ அப்பா, எத்தனை நேரங்களோ, எத்தனை மாதங்களோ சுகவீனமாக இருந்தாலும், எத்தனை நாட்கள் சுகவீனம் வந்தாலும் கத்தாவே உங்களுடைய கரம் படும் பொழுது கத்தாவே அந்த வல்லமை கத்தாவே அப்பா கடந்து சென்று கத்தாவே பெரிய காரியங்கள் கத்தாவே திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியிலே நீங்க இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராஜா. சாட்சியில கேட்க எங்களுக்கு கிருபையை
தாங்க ராஜா. அதே போல் கத்தாவே இந்த வார்த்தையினால கத்தாவே அந்த அசுத்த ஆவிகளெல்லாம் ஓடினதப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை கத்தாவே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் பிடித்து கொண்டு கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே அப்பா இந்த ஆண்டில கத்தாவே அப்பா நான் கரம் பிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நீங்க எங்களுக்கு முன்பதாக செல்றீங்க, அதற்காக நன்றி. நீங்க எங்களுக்கு பின்னாக இருந்து கத்தாவே நீங்க பாதுகாத்து கொண்டு வரீங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தால் எங்களை ஆளுகை செய்யறீங்க. நன்றி ராஜா. கத்தாவே உங்களுடைய பிரசனத்தை கத்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நாங்கள் எங்கு சென்றாலும் கத்தாவே அது சுமந்து செய்கிற பாத்திரங்களாக இந்த ஆண்டு கத்தாவே எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அப்ப நீங்க மாற்றி ஹalleluya பிரசனத்தை எங்களை ஆளுகை செய்து ஆவியானவரே நீங்க நடத்த போவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்திலும் கத்தாவே குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே திருச்செந்தூர்ல ஒவ்வொரு கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவே ஆசீர்வாதத்தினாலும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதிகனமும் எல்லாத்தையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தைய நாமப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ. இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் முன்னே இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். God bless you all.